மணிகிட்ட கேட்டால் ஒரு பதில் வரும், மருத்துவர் ஐயாட்ட கேட்டால் ஒரு பதில் வரும். இந்த பட்டிமன்றம் இதில் போய் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க இந்த கூட்டணியில் இல்லை, அது அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆளுக்கு ஒரு கூட்டணியை விரும்புகிறார்கள். ஒரு பெரிய பிரச்சனை அந்த கட்சிக்குள்ளே நடக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அச்சப்பட்டு காலிலே விழுந்து கிடக்கிறார் பாஜகவின் காலிலே என்பது இந்த பேச்சுக்களின் மூலம் தெரிகிறது. அதுவும் பாஜக தான் அவருக்கு அழுத்தம் கொடுக்கிறது. நீ பாமகவை ஏற்றுக்கொள், சேர்த்துக்கொள் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் வாக்கு கிடைக்கும். இப்பொழுது பாஜக என்ன சொல்கிறதோ அதை கேட்பது மட்டும்தான் எடப்பாடியின் வேலை. காரணம், அவருடைய மகன் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சம்பந்தி மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். பாமக கூட்டணி தொடர்பாக திமுகவுடைய முன்னாள் எம்பி டி.கே. இளங்கோவன் அளித்த பேட்டியை பார்த்தோம்.